Hi students, இன்னைக்கு பார்க்க போறது Cbse 9th standard the remainder theorem பார்க்க போறோம் exercise 2.3. First of all, remainder, what is the meaning of the remainder? Remainder means what is the meaning? Remainder எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? division. Yes, divide பண்றப்ப நமக்கு வர பேலன்ஸ் பேர் தான் remainder. So அப்போ ஒரு dividend இருந்துச்சுன்னா dividendனா நம்ம பெரிய நம்பர் டிவைட் பண்ண போற நம்பர். For example 45 வச்சுக்கோங்க, அதுதான் dividend. ஸோ டிவைசர்னா இப்போ நான் 5 வந்து டிவைஸ் பண்ணுறேன், இதில் டிவைசர் 5ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு என்ன வரும், டிவைசரில் பண்ணுறப்ப கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ உங்கள் டிவிடெண்ட் ஈக்குவல் டு ஆக்சுவலாக ரிமைண்டர்னால் நம்ம ஒரு நம்பர் டிவைட் பண்ணுறோன்னா இப்போ 45 இருக்குது, நான் டிவைடட் பை 5 பண்ணுறேன்னா இது பேர் டிவிடெண்ட், இது பேர் டிவைசர். எனக்கு எத்தனை டிவைட் ஆகுது, ஹவு மெனி டைம்ஸ்? 9 is a quotient, 9 times வருது. பேலன்ஸ் ரிமைண்டர் 0, இது பேர் தான் ரிமைண்டர், இந்த பேலன்ஸ் பேர் ரிமைண்டர், இது பேர் quotient. ஸோ இன்ட்டு 5, இந்த 5 பேர் டிவைசர். ஸோ அப்போ ஒரு டிவிடெண்ட்ங்கிற நம்பரை டிவைசர் இன்ட்டு quotient ப்ளஸ் ரிமைண்டர்னு எழுதலாம். ஓகே, ஸோ வாட் ஆர் த நேம்ஸ் ஃபார் தீஸ்னா, இதுக்கு p of x, இதுக்கு g of x அப்படி வச்சுருப்பாங்க. இது q of x, qனா quotient, q ஃபர்ஸ்ட் லெட்டர். ரிமைண்டர்னா r of x, னா r ரிமைண்டர். ஸோ இதுக்கு சும்மா p of x, q of x இல்லை p of x, g of xனு வைப்பாங்க, இல்லை f of xனு வச்சாலும் ஓகே. ஸோ டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர், இது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டிவிடெண்ட் தட் இஸ் p of x ஈக்குவல்ஸ் g of x வந்து உங்கள் டிவைசர் இன்ட்டு q of x is your quotient plus your r of x is your remainder. ஸோ க்யூக்கும் ஆருக்கும் அதோட ஃபஸ்ட் லெட்டர் தான் எப்படி இருந்தாலும் நேம். ஸோ q of xனா quotient, r of xனா ரிமைண்டர். ஸோ திஸ் இஸ் த டிவிடெண்ட், திஸ் இஸ் த டிவைசர். நம்ம ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறப்ப, ஒரு டிவிடெண்ட்னா ஒரு நம்பரை நம்ம ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறோம்ல, தட் நம்பர் இஸ் டிவைசர். டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ரெண்டு விஷயம் வரும், quotient, ரிமைண்டர், எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகுது அண்ட் தென் எவ்வளோ பேலன்ஸ் வருது. ஸோ தட் இஸ் த ரிமைண்டர். ஓகே, clear? So listen. So p of x equals g of x into q of x plus r of x. This r of x is the remainder, this q of x is the quotient, g of x is the divisor and then p of x is the dividend. Dividend na எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ண போகிறோமோ அந்த பெரிய லார்ஜர் நம்பர் இருக்குல்ல, அது பேர் தான் டிவிடெண்ட். நீங்கள் எதால் டிவைட் பண்ண போகிறீங்களோ தட்ஸ் நேம் இஸ் த டிவைசர். ஃபார் எக்ஸாம்பிள் 45 இஸ் த டிவிடெண்ட், டிவைசர் வந்து 5, அப்போ எவ்வளோ வரும், கோஷன் 9 டைம்ஸ் வரும், 9 5 are 45, பேலன்ஸ் 0. ஸோ அந்த பேலன்ஸ் பேர் தான் ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் தியரம்னா என்ன மீனிங்னா, அப்படின்னா பேலன்ஸ் வந்து வர்றது தான் ரிமைண்டர், அந்த ரிமைண்டரை மென்ஷன் பண்ணி தான் எழுதுறாங்க. சரியா? ஸோ இதுதான் உங்களோட இதில் ஃபார்முலான்னு பார்த்தா இது ஒன்று தான். ஸோ ரிமைண்டர் தியரம் இஸ், எனி ஒன் ரீட் த ரிமைண்டர் தியரம், பேஜ் நம்பர் 39. ரிமைண்டர் தியரம் இருக்கும். லெட் p of x be, எனி ஒன் ரீட் இட். ஒரு டைம் ஒரு இடத்துல ரீட் பண்ணுவீங்க. லெட் p of x ரிமைண்டர் தியரம்னு ஹெட்டிங் இருக்கும், பேஜ் நம்பர் 39. ரிமைண்டர் தியரம். You hear? It's a new one or old one? Next maybe factor theorem. No reminder theorem exercise for you. New book la rented அது old bookல இல்லையா? இருக்கு. last year ஓட தான். Yes. Okay. So now factorize theorem. Okay, very good. So reminder theorem na, that is the reminder means that is p of a. அதாவது ஒரு பாலினாமியல் p of x இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க சரியா, p of x ஒரு பாலினாமியல் இருக்குன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 2 whatever it is பாலினாமியல் இருக்குன்னா ரிமைண்டர்னு சொன்னாங்கன்னா அந்த நம்பரை இதில் போடணும். ஸோ அது ஃபேக்டராக இருக்கும் ரிமைண்டர்னா. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ரிமைண்டர் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் அ ஃபேக்டர்னு சொன்னாங்கன்னா மைனஸ் ஏனா ப்ளஸ் ஏ போடணும். அந்த வர நம்பர் தான் ரிமைண்டர். உங்கள் பாலினாமியல் என்ன பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இது பாலினாமியல், அதாவது இது டெவிடெண்ட் மாதிரி, இது டெவிடெண்ட் தான் ஆக்சுவலாக. ஸோ டிவைட் பண்ணுது எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் டிவைடட் பை திஸ் அப்படி சொல்கிறாங்க. திஸ் இஸ் divided by x minus a சொன்னாங்கன்னா உங்க ரிமைண்டர் p of minus a னா plus a. so minus 2 னா plus 2 plus 2 miss அப்போ minus 2 அப்படின்னா p of x அதாவது p of x ல x க்கு பதிலா minus 2 போட்டு ஒரு ஆன்சர் வரும்ல, அதுதான் அந்த ரிமைண்டரோட ஆன்சர். ஸோ இல்லைன்னா கூட ஒன் வேர்ட் லைக் மேபி வர சான்சஸ் இருக்குது, ஆப்டிடியூட்லேயும் வரும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது p of xங்கிறது டெவிடெண்ட். டெவிடெண்ட் இஸ் டிவைடட் பைன்னு ஒன்று கொடுப்பாங்க, அதுதான் அந்த ஃபேக்டர். அது எக்ஸ் ப்ளஸ் 2னு கொடுத்தா நீங்கள் மைனஸ் 2னு போடணும் உங்கள் பாலினாமியல். ப்ளஸ் 2 கொடுத்தா மைனஸ் 2, மைனஸ் 2 கொடுத்தா ப்ளஸ் ஆப்போசிட். ஸோ போட்டோம்னா இங்கே அப்ளை பண்ண ஒரு நம்பர் வரும்ல, தட் இஸ் யுவர் ரிமைண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மைனஸ் 2னா ப்ளஸ் 2னா மைனஸ் 2 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 இன்ட்டு மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 7 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 2. ஓகே, ஹியர் மைனஸ் 2 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. Plus into minus minus 14 plus 2. Here minus 8 minus 14 plus 2. So it is minus 22 plus 2. That is minus 20 na reminder. So in the polynomial that p of x is divided by px plus 2, then what is the remainder ni ketanga. Remainder p of minus 2 equals minus 20. So in the mari calculate pannu idu remainder theorem. So next we are going to move factor theorem. ஸோ ரிமைண்டர் இல்லை உங்களுக்கு. ஸோ ரிமைண்டரோட கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு மூவ் ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டரைஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்ஸ் பார்த்துருக்கோமா 8th. ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்ஸ்னால் அது ஒரு ஃபேக்டரைஸ் தான். ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்ஸ்னால் மிடில் டேர்மை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாக ஃபஸ்ட்டு 2 நெக்ஸ்ட் 2 காமன் எடுப்போம், திரும்ப அதில் காமன் எடுப்போம், அது அப்புறம் 2 ஃபேக்டர்ஸாக வந்துடும், 2 ப்ராக்கெட், அது பேர் தான் ஃபேக்டர்ஸ். ஸோ அதுதான் ஃபேக்டரைசேஷன். இந்த பாலினாமியல் அதே மாதிரி நம்ம இங்கே ஃபேக்டரைஸ் பார்க்குறோன்னா ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஃபேக்டரைசேஷன் ஆஃப் த பாலினாமியல் பை ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம். ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் ஆல்ரெடி வி நோ தட் இல்லையா? ஸோ அதுபடி பண்ணணும். ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட். ஓகே, வாட் இஸ் த ஃபேக்டர் தியரம்? ரீட் த ஃபேக்டர் தியரம். இப்போ ரிமைண்டர் தியரம் மாதிரி ஃபேக்டருக்கும் தியரம் இருக்குது, மோர் ஓவர் சேமாக தான் இருக்குது. பட் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நான் இப்போ சொல்லுவேன் ரீட் பண்ணதுக்கப்புறம். ரீட் பண்ணுது. ஃபேக்டர் தியரம் இஃப் p of x இஸ் அ பாலினாமியல் ஆஃப் டிகிரி, அங்கே இருக்கு பாருங்க தட் சைடு ஃபேக்டர் தியரம் ஹெட்டிங். If p of x is a polynomial of degree n greater than or equal to 1 and a is a real number, any real number, ஏங்கிறது ஏதோ ஒரு real number, any real number, then x minus a is factor of p of x if p of a is equal to 0. இப்போ சொன்ன அதே ஸ்டோரி இங்கே x மைனஸ் ஏன்னா நம்ம என்ன எழுதுவோம்? p of plus ஏன்னு எழுதுவோம். ஆனால் இங்கே ரிமைண்டர் தியரம்னா என்ன வேணால் வரலாம் நம்பர். ஆனால் ஃபேக்டருங்கிற ஒரு வேர்ட் சொல்லிட்டா 0 தான் வரும். அவ்வளோதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். வாட் இஸ் த மீனிங்? ரிமைண்டர் தியரம் ஃபேக்டர் தியரம் மோர் ஓவர் சேம். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா ரிமைண்டர் தியரம்னா ரிமைண்டர் என்ன வேணால் வரலாம். பட் இதுக்குமே p of x is divided by x minus a ன்னு சொன்னால் p of x plus a தான் எழுதுவோம். plus a அப்ளை பண்ணுறப்ப என்ன வேணால் ரிமைண்டர் வரும். சரியா? பட் ஃபேக்டருங்கிற வேர்ட் சொல்லிட்டாங்கன்னா ஃபேக்டர்னா டெஃபினட்டாக மைனஸ் ஏன்னா ப்ளஸ் ஏ, பட் இது கண்டிப்பாக 0 தான். ஃபேக்டருக்கு மீனிங் அதுதான். அப்படின்னா என்ன மிஸ்னா ஃபுல்லாக டிவைட் ஆகலாம், அது பேர் தான் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 45 சொன்னேன். 45 divided by 5 it is 9, your remainder 0 இல்லை. அப்போ டெஃபினட்டாக this 9 is the factor of 45. this 5 is the factor of 45. ஃபேக்டர் எப்போ ஃபேக்டராக இருக்கும்? ஃபேக்டர்னா ஃபுல்லாக டிவைட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த ரிமைண்டர் எக்ஸ்ட்ரா வராமல் ஃபுல்லாக டிவைட் ஆனால் அது பேர் ஃபேக்டர். ஸோ அதனால ஃபேக்டருங்கிற வேர்டு வந்தாலே நம்ம ரிமைண்டர் கண்டிப்பாக 0, அது ஞாபகம் வச்சுக்கணும். ரிமைண்டர் டெஃபினெட்லி 0. அந்த ரிமைண்டர் எழுத தெரியும் நமக்கு. எக்ஸ் மைனஸ் ஏன்னா p of plus a ஈக்குவல் 0ன்னு போடணும் ஃபேக்டர்னா. அதே ரிமைண்டர் தியரத்துக்கு போட மாட்டோம், என்ன வேணால் வரும். ஏன்னா அது பேர் ரிமைண்டர். ரிமைண்டர்னால் ஏதோ ஒரு ரிமைண்டர் வரும்.
பட் ஃபேக்டர்னு சொன்னால் ரிமைண்டர் டெஃபினட்டாக 0 வந்தால் தான் அதை ஃபேக்டருங்கிற வேர்டே சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேக்டர் ரிமைண்டர் 0 வந்தால் தான் இது பேர் ஃபேக்டர்னே சொல்லுவோம். ஃபுல்லாக டிவைட் ஆகுதா அது பேர் ஃபேக்டர் சொல்லுவோம். 9 இஸ் த ஃபேக்டர் ஆஃப் 45, 5 இஸ் த ஃபேக்டர் ஆஃப் 45. ஏன் சொல்கிறேன்னா 5 வந்து 45 ஃபுல்லாக டிவைட் பண்ணும், அதான் 0 வரும் ரிமைண்டர். 9ம் அதே மாதிரி 45 ஃபுல்லாக டிவைட் பண்ணும், ரிமைண்டர் 0 தான் வரும். அப்படி சொல்கிறப்ப அது பேர் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அப்படி பண்ணல மிஸ் ரிமைண்டர் வேறு எதுவும் நம்பர் வருதுன்னா அது பேர் ரிமைண்டர் தியரம், ஃபேக்டர் தியரம் கிடையாது. ஃபேக்டருங்கிற வேர்டு சொல்ல மாட்டோம். ஃபேக்டர்னு எப்போ சொல்கிறோமோ அப்போ ரிமைண்டர் டெஃபினட்டாக 0. ரிமைண்டர்னு சொல்கிறப்ப ரிமைண்டர் ஏதோ வருதுன்னு அர்த்தம். ரிமைண்டர்னா சும்மா டிவைட் ஆகிற எல்லா நம்பருமே ரிமைண்டர் தியரத்துக்குள்ள வந்துடும். என்னது ஃபார் எக்ஸாம்பிள் 48 இருக்குது, 5ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 9 டைம்ஸ் தான் நியூ கோஷன், பட் த ரிமைண்டர் இஸ் 3. இப்போ இது நார்மலாக டிவைட் பண்ணுறேன், எனக்கு ரிமைண்டர் 3 வரதுனால இது ரிமைண்டர் தியரத்துக்குள்ளே போகும். இது ஜென்ரலாக நான் டிவைட் பண்ணுறேன் ரிமைண்டர் வருது, டிவைட் பண்ணுறேன் ரிமைண்டர் வருது. இந்த கேசஸ் எல்லாமே எதுக்குள்ளே போய்டும், ரிமைண்டர் தியரத்துக்குள்ளே போய்டும். ரிமைண்டர் வரலாம், இது இட் இஸ் நாட் அ மேட்டர். பட் ஃபேக்டர்னு சொல்கிறோம்னா கண்டிப்பாக ஃபுல்லாக டிவைட் ஆகிற நம்பரை தான் ஃபேக்டர் சொல்லுவோம். 45 இட் இஸ் நாட் அ 9 இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் 48. 48ஓட ஃபேக்டர்ஸ்குள்ளே எழுத மாட்டோம், ஞாபகம் இருக்கா? ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதுவோம், அதாவது டிவைட் ஆகிற நம்பர்ஸ் தான் எழுதுவோம், அதாவது டேபிள்ஸ் சொல்லுவோம் இல்லையா. 45 எந்தெந்த டேபிள்லாம் வருதோ அதான் அதோட ஃபேக்டர்ஸ். இப்போ 48 9ல் வரவே வரும், இந்த மாதிரி வரும் ரிமைண்டர். சரியா? அதனால எப்போ ஃபேக்டருங்கிற வேர்ட் சொல்கிறோமோ அப்போ டெஃபினட்டாக உங்கள் ரிமைண்டர் 0, அவ்வளோதான். ஸோ P of X சொல்லுவாங்க, டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபேக்டருங்கிற வேர்டு வந்துட்டா P of plus A equal to 0. இதுதான் நம்ம பாயிண்ட். ஓகே, சப்போஸ் P of X plus Aன்னு சொல்கிறாங்க மிஸ், அப்போ P X plus A is அப்படி சொல்கிறாங்க ஃபேக்டர் ஆஃப் P of X அப்படி சொல்கிறாங்க. P of minus A equal to 0. 0ன்னு எப்போ சொல்லுவோம், ஃபேக்டருங்கிற வேர்டு வந்தால் இது அவ்வளோதான். ஃபேக்டருங்கிற வேர்டு வந்து ரைட் சைடு யூ ஷுட் ரைட் த 0. லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக எழுதுவோம். P of X plus Aனா X plus Aனா minus A, X minus Aனா plus A. சப்போஸ் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபேக்டரையே இப்படியும் கூட எழுதலாம். இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க மைனஸ் ஏன்னு சொன்னால் நான் ப்ளஸ் ஏ தான் போடுவேன், போடக்கூடாது. இது ஃபேக்டரோட வேறு ஃபார்மேட்டில் எழுதியிருக்காங்க. அப்போ நீங்கள் இதை வந்து புரிஞ்சுட்டு இதை எழுதி பார்த்துக்கணும். இல்லை இதை ஜஸ்ட்டு சேமாக வரும் இப்படி எழுதுறேன். இதுவே என்ன மீனிங்னா இதை இந்த சைட் கொண்டு வந்து எழுதுறதுனால தான் இங்கே எழுதுறோம் ப்ளஸ் ஏனா மைனஸ் ஏ. திரும்ப அங்கே மைனஸ் ஏற்கு நீங்கள் தானே மாற்றி எழுத சொன்னீங்கன்னு எழுதக்கூடாது, அது எக்ஸ் ஈக்குவல்ஸ்னு எழுதணும், அவ்வளோதான் சிம்பிள். எக்ஸ் ஈக்குவல்ஸ்னு எழுதணும். இவங்களே எக்ஸ் ஈக்குவல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ என்ன பண்ணணும், ரைட் ஆஸ் இட் இஸ். இதுக்கு மீனிங் என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஏ ஈக்குவல் 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு போடணும். யூஸ்வலாகவே P of X இருக்குன்னா அந்த எக்ஸுக்கு ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த எக்ஸ் எதாவது எடுக்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுக்குறாங்க மிஸ் அப்படின்னா இந்த 0க்கு ஈக்குவேட் பண்ணுற மீனிங் அது. ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் -2, இந்த எக்ஸ் ஈக்குவல் டு -2 தான் நம்ம P of -2 ஈக்குவல் 0ன்னு எழுதுகிறோம், ஃபேக்டர்னு சொல்கிறோம். சரியா? அதாவது எக்ஸ் ஈக்குவல்ஸ்னு மாற்றி வச்சுட்டு இதை போடணும். இப்போ இந்த சம்மில் மாற்றுற வேலை இல்லை, இப்படி கொடுத்தா நீங்கள் தான் சொன்னீங்கன்னு மாற்றி போடக்கூடாது, அப்படியே எழுதணும். இட்ஸ் அ மீனிங் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருந்தால் ஏன் ஆப்போசிட்டாக எது சொன்னோன்னா இதுக்கு மீனிங் வந்து எக்ஸ் ஈக்குவல்ஸ்னு மாற்றுறோன்னு அர்த்தம். எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு எப்போ மாறுவோம், இப்போ தான் இது -2 அதை போடும். சரியா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அப்போது எக்ஸ் ஈஸியாக அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் P of X இஃப் P of A ஈக்குவல் டு 0. P of A என்ன ஆகும், 0. எப்போ எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் அ ஃபேக்டர்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எழுதுகிறப்ப P of plus A ஈக்குவல் டு 0. ஓகே, செகண்ட் பாயிண்ட் அதே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. P of A 0ன்னு சொல்லிட்டாங்கன்னா டெஃபினட்டாக எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் P of X. 2 ways. சரியா? சிம்பிளாக 2 ways. இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் அ ஃபேக்டர்னு சொன்னாங்கன்னா P of plus A ஈக்குவல் 0. இப்போ இல்லை மிஸ் கிவனில் P of A ஈக்குவல் 0ன்னு இருக்கு மிஸ்னா அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் அ ஃபேக்டர். இருக்குல்லையா? 2 ways. இது கிவனாக இருந்தால் அது நீங்கள் ஃபைண்டுன்னு அர்த்தம். அது இது கிவனாக மாற்றி ஜஸ்ட் உல்ட்டா இது கிவனாக இருந்தால் அது ஃபைண்ட். அதாவது எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் அ ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்கன்னா P of A ஈக்குவல் டு 0ன்னு நீங்கள் எழுதி அதுலேருந்து ஃபர்தராக மூவ் பண்ணி சொன்னோம். இல்லை எங்கேயோ P of A ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க, P of 2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் P of 2 0வாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக எக்ஸ் மைனஸ் 2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் த பாலினாமியல் P of X. அதாவது ஃபேக்டர்னு சொல்கிறோம், 0ன்னு இருந்தால் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அதர்வைஸ் அது ஃபேக்டர் கிடையாது, அது ரிமைண்டர் தியரத்துக்குள்ளே தான் வரும். ஏதோ ஒரு நம்பர் டிவைட் பண்ணுறது ரிமைண்டர் வருது, தட்ஸ் ஆல். இருக்குல்லையா? So next we are going to see the exercise 2.3 for the new book. So determine which of the following polynomials
has x plus 1 as a factor. Is it correct? Yes. X plus 1 is a factor on கேக்குறாங்க. So determine which of the following polynomials has x plus 1 a factor அப்படினா first give the name of the polynomial p of x. இவங்க நேம் கொடுக்கல, நீங்க தான் நேம் கொடுக்கணும் first. p of x நேம் கொடுத்துறணும். And then next x plus 1 factorனா என்ன அப்ளை பண்ணனும்? x க்கு -1 அதாவது 0 க்கு ஈக்குவேட் பண்ணி நான் போடுவேன், பேட்டர்ன் போடுறது புரியும். -1 அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபேக்டர்ங்கிற வேர்டு வந்தால் என்ன வரணும்? ரிமைண்டர் 0 வருதான்னு செக் பண்ணணும். ஸோ 0 வந்ததுன்னா ஃபேக்டர்னு சொல்லுவோம், 0 வரலன்னா இட் இஸ் நாட் அ ஃபேக்டர். ஸோ டிட்டர்மைன் வெதர், செக் வெதர்லாம் இட் மேபி வரலாம் வராமல் இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சம், what is the polynomial? Don't write now anything now. Exercise 2.3. First sum la first give the name of the polynomial, that is p of x. What is the p of x? x cube plus x square plus x plus 1. X cube Plus x square. Yes. Plus x plus 1. Correct? All the 5 plus. So now இங்க p of x கொடுத்திருக்காங்க. What is we have to check? X plus 1 is a factor ன்னு கேக்குறாங்க. So just equate this equal to 0. So your x is -1. இப்படி தான் எல்லா சம்க்கும் அந்த கொடுக்குற ஃபேக்டர் எடுத்து 0 க்கு ஈக்குவேட் பண்ணி x க்கு என்ன வேல்யூன்னு இதை அப்ளை பண்ணணும். சரியா? இப்போ என்ன அப்ளை பண்ணும்? x க்கு பதிலா -1. Replace instead of x is -1 in this full polynomial. -1 cube, -1 square, -1 plus 1. So எப்பவுமே negative odd power means negative, even power means positive. So negative odd power negative, 1 cube is 1. So here negative even power is plus, 1 square is 1. Plus into minus, -1 plus. So -1 plus 1, -1 plus 1, 0. So p of -1 0 வந்ததுனால நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஃபேக்டரா இருந்தா 0 வரும். Therefore x plus 1 is a factor. Suppose வரல மிஸ் அப்பனா if x plus 1 is not a factor of p of x னு எழுதுங்க. நான் இப்ப p of x பாலினாமியலுக்கு நேம் கொடுத்துட்டேன். So அதனால நீங்க p of x னு எழுதலாம். Factor of p of x. இல்ல மிஸ் எனக்கு 0 வராம some other number other than 0, any number வந்துச்சுனா என்ன எழுதிடணும்? It is not a factor of p of x. So the same way, which sum next? Shall I do one more? Yes. Fourth. Okay. What is the fourth question? X cube minus. So consider your p of x. X cube Minus x square. Minus. Open the bracket. 2 plus. Square root of 2. Close the bracket. X plus root 2. X plus root 2. Okay. So here x cube, x square, x term double arc. That's all. So other different கொடுத்திருக்காங்க. Constant root 2. So x square, x cube, x square, x term ல வந்து double numbers இருக்கு. That's all. As usual the same way here also x plus 1 as a factor and check பண்ணும். So x plus 1 என்ன பண்ணும்? Just equate into 0. So x is -1. So x -1 ல அப்ளை பண்ணி பார்க்கணும். 0 வந்தா factor, otherwise it is not a factor. So p of -1 equals here -1 cube minus -1 square minus 2 plus root 2 into -1 plus root 2. So now what is one? Negative power odd number negative, 1 cube is 1. Negative power even number positive, 1 square is 1. So minus into minus plus. Okay, minus into minus plus, 1 into this, the same thing. The bracket and no need. No. So plus root 2. So like terms நம்ம add பண்ணுவோம் எப்பவுமே. Same sign நான் add பண்ணிக்கிறேன். So here plus 2. இதுவும் like terms. இது ரெண்டையும் add பண்ணுறேன். root 2 root 2 2 root 2. So plus 2 minus 2 getting cancelled. 2 root 2 வந்திருக்கு final answer na. Therefore x plus 1 is not a factor of factor of உங்க polynomial p of x. Very clear? So அதனால careful போகணும், அந்த நெகட்டிவ் சைன் அது மட்டும் தான். So இது bracket இருக்கிறதுனால minus into minus plus 1 into this same thing. So bracket தேவையில்லை. Add and subtract பண்றப்ப like terms தான் பண்ணணும். இது ரெண்டும் same சைனால ஒண்ணா பண்ணிக்கிறேன். இந்த 2 அப்படியே வச்சிருக்கேன். இது ரெண்டும் like terms தான். root 2 root 2 root 3 root 3 root 5 இதெல்லாம் like terms. அதனால ஒண்ணா பண்றேன். பண்ணதுக்கு அப்புறம் இது ரெண்டும் similar same but opposite சைனால cancel ஆகுது. 2 root 2. So actually 0 வரல.
0 வந்தால் தான் factor. 0 வரலனா it is not a factor of polynomial p of x. Next, second one, remaining some homework. Okay, ma? So, use the factor theorem to determine whether g of x is a factor of அதே question தான். பேர் கொடுத்துருக்காங்க நேம். இப்போ நான் நேம் வச்சேன், இப்போ அவங்க நேம் கொடுத்துருக்காங்க. That's all. அவங்க இந்த டிவைஸருக்கு பேர் g of x னும் இந்த டெவிடெண்ட்க்கு பேர் p of x னும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதில் நேம் சொல்லலை, பட் பாலினாமியலுக்கு நமக்கு டெஃபினட்டாக வேணும் நேம். அப்போ தான் p of அப்படிலாம் எழுத முடியும். நீங்கள் எழுதாமல் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஸ்டோரி p of எழுதுனா இட் இஸ் ராங். ஸோ அது மீனிங்லெஸ். அதனால இங்கே கன்சிடர் பண்ணிட்டு தான் இங்கே p of எழுதணும். ஸோ இந்த சம்மில் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை, அதே தான். ஸோ ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிட்டர்மைன் வெதர்னா இட் இஸ் ஹியர் ஆல்சோ த சேம். வெதர்னால இட் மேபி தான் வரலாம், வராமலும் இருக்கலாம். எப்போ ப்ரூவ் தட், ஷோ தட், வெரிஃபை தட் சொல்கிறாங்களோ கன்ஃபார்மாக வரும். அவங்க ஃபேக்டர்னா ஃபேக்டர் வரும். அவங்க இட் இஸ் ஷோ தட் இட் இஸ் நாட் அ ஃபேக்டர்னு சொன்னால் இட் இஸ் நாட் அ ஃபேக்டர் தான் வரும். பட் டிட்டர்மைன் வெதர், செக் வெதர்னா மேபி ஒரு சம் வந்து தான் இன்னொரு சம் வரல. ஸோ இட் மேபி தான் வரலாம், வராமலும் இருக்கலாம். பட் எப்போ ப்ரூவ் தட், வெரிஃபை தட், ஷோ தட்னு சொல்கிறாங்களோ கன்ஃபார்ம். அவங்க கொடுக்குற ரிசல்ட் கன்ஃபார்ம். அது நம்ம ஷோ தான் பண்ணுறோம், அதாவது காட்டுறோம், ப்ரூஃப் தான் பண்ணுறோம். ஸோ இங்கே யூஸ் த ஃபேக்டர் தியரம் டிட்டர்மைன் வெதர் g of x is a factor of p of x. ஸோ g of x p of x சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, பாலினாமியலுக்கு p of x-உம் டிவைஸருக்கு g of x-உம் கொடுத்துருக்காங்க. ஒன் சம் shall I do? One? Third one? Remaining will you do? Yes. Which one very difficult to you? Anything is fine. Anything is, all the things same thing, no? So I am taking plus already போட்டிருக்கோமா, so x minus 3 I am doing now. Okay, third one. So third sum, second and third, is it correct? Yes, ma'am. So consider, இங்கே consider வேலை இல்லை, அவங்களே கொடுத்துட்டாங்க p of x. So given 9. So given p of x is, what is your p of x? X cube X cube minus 4 into x square plus x plus x plus 6. plus 6. Comma, It is your g of x they are given. G of x is x minus 3. ஸோ இங்கே என்னன்னா ஒன்றும் இல்லை, இந்த சம்க்கு இந்த சம்க்கு ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இங்கே p of x g of xல நேமே கொடுக்கல. நான் பாலினாமியலுக்கு நேம் எடுத்துட்டேன், இதுக்கு நான் நேமே கொடுக்கல, அவ்வளோதான். இங்கே அவங்க அழகாக நேம் கொடுத்துட்டாங்க. p of x டெவிடெண்ட் பெருசாக இருக்கிற பாலினாமியல், சின்னதாக இருக்கிறது வந்து ஃபேக்டர், அதை டிவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம், சேம் ஸ்டோரி தான். என்ன பண்ணுவோம், இதை எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ x minus 3 equals 0, ஸோ x equals 3. அப்போ xக்கு பதிலாக 3 போடணும்னு அர்த்தம். xக்கு பதிலாக 3. So now x is 3. Instead of x is p of 3 I am applying here. 3 cube, correct? 4 into 3 square plus 3 plus 6. So 3 cube means cube படிச்சிருக்கோம் 27. 3 square is 9. I am adding these two, 9. So 27 minus 4 into 9, 36. Tables படிச்சிட்டு வரணும் next class. So 27 minus 36. Otherwise add these two and then you will. இதில் add பண்ணிக்கோங்க better. So 27 plus 9. 36 minus 36. It becomes 0. So therefore g of x name சொல்லணும் இப்போ அவ்வளவுதான். இப்போ x minus 3 சொல்ல மாட்டோம். g of x is a factor of g of x is a factor of அவ்வளவுதான் difference. p of yes, factor of p of x. அழகா நேம்ஸ் கொடுத்தா நேம்ல கம்ப்ளீட் பண்ணுவோம். Very clear. This is very very important as well as easy also. Okay. Third question. Find the value of k if x minus 1 is a factor of p of x in each of the following cases. Find k. They are just telling find k. So our question k calculate பண்ணும். And then one more given if x minus is a factor of p of x. அப்போ x minus is a factor of p of x. Now what is the meaning? x minus 1 equals 0 க்கு equate பண்ணுவோம். x equals 1. அப்போ p of 1 is 0. Is it correct? Polynomial நேம் கொடுத்துருக்காங்க அவங்களே இல்லையா. ஸோ p of xங்கிற வேர்டு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைண்ட் k கொஷின் மார்க் போட்டிருக்கேன். x minus 1 is a factorன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதை எடுத்து ஈஸி x 0க்கு ஈக்குவேட் பண்ணி xக்கு வர வேல்யூஸை p of 1 equals factorன்னு சொன்னாலும் 0. இதெல்லாம் கிவன் இன்ஃபர்மேஷன். இந்த கிவனை இந்த மாதிரி 3 டைப்ஸாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் கிவன் நவ். ஸோ இதை அப்படியே உங்கள் p of xல அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். p of x means p of 1 calculate பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணும். So p of x in your question with some
I want to do now. Third sum, what is P of X? P of X, kx square kx square minus root 2x plus 1. Okay, this is your P of X. First given இப்படி அழகா எழுதிட்டீங்கன்னா அடுத்து நம்ம மூவ் தெரிஞ்சிரும். ஸோ என்னது k வந்து calculate பண்ணுவோம். x minus 1 is a factor சொன்னால அதை 0 க்கு ஈக்குவல் பண்ணி x க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடுவோம். ஃபேக்டர்ங்கிற வேர்ட் வந்தனால P of plus 1 equal to 0. இதுதான் நமக்கு இப்போ கிவனோட பாயிண்ட். கிவனை தான் இந்த மாதிரி பாயிண்ட்டாக மாற்றிட்டோம். இப்போ எனக்கு என்ன நீடு? P of 1 நீடு. ஸோ நான் என்னோட பாலினாமியலில் P of 1 கண்டுபிடிக்க போகிறேன். P of 1 என்ன? k into 1 square minus root 2 into 1 plus 1. ஸோ எழுதணும்னா k minus root 2 plus 1. இல்லை k தெரியாது, root 2 வந்து some other term, 1 is some other term, not like terms. அதெல்லாம் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இதுதான் உங்களோட P of 1. ஸோ given என்ன நமக்கு? P of 1 equals 0. ஸோ இந்த P of 1 இங்கே போடுறீங்க, அவ்வளோதான். P of 1 என்ன? k minus root 2 plus 1 equal to 0. From this, our aim is only k. K தான் calculate பண்ணோம். அப்போ k மட்டும் just keep in your left side. ஸோ இந்த root 2 minus இங்கே வந்தால் plus ஆகிடும். இந்த plus 1 இங்கே வந்தால் minus 1 ஆகிடும். Find k தானே சொன்னாங்க. It's all over. Like this, you are just doing all the sums. So என்ன பண்ணணும்னா find k. If x minus 1 is a factor of P of x. எதான் நம்ம டிவைசர், அந்த டிவைசர் சொல்கிறாங்களோ அந்த சின்ன பாலினாமியல் கொடுக்குறாங்களோ அதான் டிவைசர். அதை எடுத்து 0 க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? 0 க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்னு சொன்னனால இந்த நம்பரை, கிடைச்ச நம்பரை P of x equal 0, அதாவது P of x இருக்கிற இடத்துல போட்டுருவீங்க. அதுக்கு மீனிங் என்ன? P of x equal to 0ங்கிற மீனிங். ஆக்சுவலாக அந்த எக்ஸுங்கிறது என்ன நம்பர் அதை போடணும். போட்டுட்டா இதுதான் கிவன். இந்த கிவனுக்கு என்ன நீடு? P of 1 நீடு. அப்போ நம்ம பாலினாமியல் P of x கொடுத்துருக்காங்களா, அதில் 1 ரீப்ளேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் P of 1. இப்போ கிவனுக்கு போகிறோம். கிவன் இஸ் P of 1 equal to 0. இதுதான் நம்மளோட பாயிண்ட். ஃபேக்டர்ங்கிற வேர்டுக்கான மீனிங் எழுதி வச்சுருக்கோம் பாயிண்ட். P of 1 நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணீங்களோ அது ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஃப்ரம் திஸ் அவர் எய்ம் இஸ் ஃபைண்ட் k. இப்போ k மட்டும்தான் நம்ம எய்ம்னா k மட்டும்தான் லெஃப்ட் சைடில் இருக்கணும். அதை தவிர மற்றதெல்லாம் ஜஸ்ட் மூவ் ஆன் த ரைட் சைடு. ஸோ ரைட் சைடு ஒன்றா கொண்டு போகிறோம். மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும், அவ்வளோதான் சொல்லிடுறேன். ஸோ ஒன் மோர் சம் ஃபார் திஸ். இதில் வேறு ஏதாவது இன்னும் ஒரு சம் போடணுன்னா சொல்லுங்கள், போடுறேன். எனிவன்? Second question. So what is P of x here? 2x square. Here factor அதே தான், இந்த வர்க்கெல்லாம் அதே தான், சரியா? P of 2x x is square. yes 2x square plus kx plus root 2. Yes. Okay. Here the same rule. X minus 1 கொடுத்துருக்காங்க equal 0. So x is 1. X is 1 னா given படி P of 1 is a factor னு சொன்னனால P of 1 equal 0 னு அர்த்தம். ஸோ இப்போ எனக்கு இதில் நீடு P of 1. அப்போ இதில் அப்ளை பண்ணி போடணும், சரியா? P of 1 கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா இதில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை டேரெக்டாக லெஃப்ட் சைடில் போட்டு கூட வரலாம், நோ ப்ராப்ளம். ஸோ மிஸ்டேக் வரக்கூடாதுங்கிறதுனால தனியாக போடுறேன். 1 ஸ்கொயர் ப்ளஸ் k இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் 2. இங்கேயும் 1 ஸ்கொயர் 1 தான், k இன்ட்டு 1 k தான் ப்ளஸ் ரூட் 2. இது எதையுமே ஆட் பண்ண முடியாது. ஆல் தி 3 வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இது நார்மல் நம்பர், இது ரேஷனல், இது k என்னன்னு தெரியாது. ஸோ ஆட் பண்ண முடியாது. இதை எழுதி வச்சுட்டு இப்போ நீங்கள் கிவன் கருவீங்க. திரும்ப கிவன் P of 1 equals 0. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் P of 1 replace this 2 plus k plus root 2 equals 0. இப்போ நம்ம எய்ம் என்ன அதை பார்க்கணும். ஃபைண்ட் என்ன அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஃபைண்ட் k. அப்படின்னா k மட்டும்தான் லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஜஸ்ட் மூவ் யுவர் ஆல் த அதர் டேர்ம்ஸ். ஸோ திஸ் இஸ் -2, திஸ் இஸ் -2. ஸோ இப்படியே எழுதலாம். மைனஸ் ஜஸ்ட் காமனாக எடுத்தும் எழுதலாம். தட்ஸ் அவர் விஷ். ஓகே, இப்படி எழுதலாம், ரைட் தான். ஸோ மைனஸ் ஜஸ்ட் ரெண்டுலேயுமே இருக்கிறனால ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அவுட் அண்ட் தென் ஐம் ரைட்டிங் திஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. வெரி கிளியர். Bye bye students.